பழங்காலத்தில் இறைவன் பிரம்மா உலகிலேயே அழகிய பெண்ணை உருவாக்குவதற்கு அவர் தீர்மானித்தார். தனது தெய்வீக சக்தியை பயன்படுத்தி அவர் அகல்யாவை உருவாக்கினார். அவளது அழகு நெஞ்சை கொள்ளையடிக்கும் வகையில் இருந்தது. அவளது முகம் பவளத்திலிருந்து ஒளிரும் போன்றிருந்தது. கண்கள் பிரகாசமாக, நடை மயக்கம் ஏற்படுத்தும். முகம் சந்திரனின் பளபளப்பு கொண்டிருந்தது. பிரம்மா அவளுக்கு யார் சரியான கணவன் என்பதை முடிவு செய்ய விரும்பினார். சிந்தனைக்கு பிறகு மகாமுனி கௌதமர் ஒரு பெரிய ஞானி மற்றும் தவசிக்கு அவளை மணமுடிக்க உகந்தவர் என்று கருதினார். கௌதமர் வயதில் மூத்தவராக இருந்தாலும் அகல்யா தாழ்மையுடன் அவரை தனது கணவனாக ஏற்றுக்கொண்டாள். கணவனின் தர்மத்திற்கும் வழிபாட்டிற்கும் தனது வாழ்வை அர்ப்பணித்தாள். இந்திரன் தேவர்களின் அரசன் உலகில் அகல்யாவின் அழகு பற்றிய செய்தியை அறிந்து ஆச்சரியத்திலும் இச்சையிலும் மூழ்கினார். இத்தனை அழகிய பெண் ஒரு சாதாரண மனிதருடன் வாழ்க்கை வாழக்கூடாது என்று எண்ணிய இந்திரன் அவளை பெற ஒரு சூழ்ச்சி திட்டமிட்டான். ஒரு நாள் கௌதமர் வழக்கம் போல் காலை எழுந்து குளிப்பதற்காக கங்கை நதிக்கு சென்றார். அதே நேரத்தில் இந்திரன் கௌதமரின் உருவத்தில் அகல்யா முன் தோன்றினான். பிரியமானவளே, நான் முன்கூட்டியே வந்துவிட்டேன் என்று சொன்ன அந்த போலி கௌதமர் அகல்யாவை அணைத்தான். அகல்யா தன் கணவனை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்தாள். ஆனால் விரைவில் உண்மையை புரிந்து கொண்டாள். அவள் ஏமாற்றப்பட்டாள். இந்திரன் உண்மையான முகத்துடன் வெளியேற முயன்ற போது கௌதமர் உண்மையாக அங்கு வந்து விட்டார். கௌதமர் எதையும் சொல்வதற்கு முன்பு உண்மையை உணர்ந்து விட்டார். தன் கண்களுக்கு முன் நடந்த நிகழ்வால் அவர் அதிர்ந்து போனார். அகல்யா, நீ தவப்பத்தினியாக இருக்க வேண்டும். ஆனால் ஏமாற்றத்தை கண்டு உணர முடியவில்லையா? அகல்யா கதறி விழுந்தாள். என் தலைவனே, நான் ஏமாற்றப்பட்டேன். என்னிடம் குற்றமில்லை என்று கண்ணீரோடு மன்றாடினாள். ஆனால் கௌதமர் இன்னும் கடுமையாகவே இருந்தார். நீ தர்மத்திலிருந்து வழுவியதால் இப்போது உலகமே உன்னை மறந்துவிடும் என்று சபித்தார். அவள் உடல் மெதுவாக ஒரு கல்லாக மாறியது. அழகும் உயிரும் ஒளியுமெல்லாம் மறைந்தது. ஆனால் அவருக்கு பின்னர் வருத்தம் ஏற்பட்டது. அகல்யா மோசம் செய்யப்பட்டவள்தான் என்பதை உணர்ந்தார். அதனால் அவர் ஒருவரமாக கூறினார், ஒரு நாள் அவதார புருஷனாகிய ஸ்ரீராமர் இங்கே வந்து உன்னை தனது திருவடியில் தொடும்போது நீ சாபத்திலிருந்து விடுபடுவாய். ஒரு நாள் அயோத்தி இளவரசர் ஸ்ரீராமர் தன் சகோதரர் லட்சுமணும் மகாமுனி விசுவாமித்திரரும் கூட அந்த காட்டில் நடந்து சென்றனர். ஸ்ரீராமர் திடீரென்று ஒரு ஆழ்ந்த அமைதியுள்ள இடத்தில் நின்றார். இந்த இடம் வேறு மாதிரியாக உணரப்படுகிறது. ஏதோ ஒரு துக்கம் கலந்த தெய்வீக சக்தி இருக்கிறது என்று ராமர் சொன்னார். ஸ்ரீராமர் மெதுவாக நடந்து சென்று அந்த பாறை மீது தனது திருவடியை வைத்தார். அந்த நொடியில் ஒரு பிரகாசமான ஒளியுடன் அகல்யா உயிருடன் மீண்டும் தோன்றினார். அவள் விழுந்து ராமனின் திருவடியில் விழுந்தாள். கௌதமர் மீண்டும் அவளை ஏற்றுக்கொண்டு தம் தபோவன வாழ்க்கையை தொடர்ந்தார்.